முழுக்க முழுக்க அரசியல். ஏன்னா அவர் அரசியலுக்கு வரனால அது அரசியல் படம் தான். விஷ் him a many more happy returns of the day. Will see him as a CM soon. அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இப்போ அவருக்கு பதில் இவர் வந்திருக்கு. அந்த படத்துலேருந்து ஏதோ சொல்ல வராரு. கண்டிப்பாக ஒரு கருத்துள்ள நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல விதமாக தான் பார்ப்போம். ஏன்னா புது லீடர் உள்ளே வரப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஓட்டு வந்து அதிகமாக வரும். வேற லெவலில் இருக்குது. இது வந்து அந்த மெர்சல்ல அந்த லுக் மாதிரி இருக்குது. அதான் வெயிட்டிங். சும்மா லாஸ்ட் ஃபிலிம் சொல்கிறாங்க, அது இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஆக்சுவலி நாங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கசின்ஸ் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். நீ அஜித் ஃபேனா, நீ விஜய் ஃபேனா, அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ நான் என்னோட கசின் பிரதர் எல்லாருமே வந்து விஜய்னு தான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஏதாவது ஒரு இது அப்படின்னாலும் கசின்ஸை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆக்சுவலாக பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தான். ஸோ இதுக்கு மேலே அவர் சினிமாவில் ஆக்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது ஓகே. அது ஒரு குட்டி வலியை கொடுத்தாலுமே இன் ஃபியூச்சர் நம்ம வில் பி சீயிங் ஹிம் இன் தி ரியல் வேர்ல்டு, இல்லை ரியலிஸ்டிக் வேர்ல்டு. ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. லெட்ஸ் சி, எத்தனையோ பேர் வந்து பாலிடிக்ஸில் வந்துட்டு இருக்காங்க, புதுசாக வர ட்ரைவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இவர் கொஞ்சம் கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்னு ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அது எவ்வளோ அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த லுக்லாம் எப்படி இருந்தது? லுக் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆஸ் யூஷுவல் யங்கு தான், எவர் 16 தான். ஈவன் தோ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூவும் நல்லா அமைஞ்சிருக்கு. படம் பார்த்ததான் இல்லை, ஆக்சுவலி ஓவராலாக பார்த்தோன்னா கொஞ்சம் ஹைப் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆக்சுவலான அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் விஜய் மாதிரி ஒரு ஆக்டர்லாம் வந்து அவர் படம் நடிக்கணும்னே அவசியம் இல்லை, ஸ்கிரிப்டுக்காகவே கிடையாது. அவர் ஸ்க்ரீன்லலாம் அஜித் விஜய் யாராக இருந்தாலுமே சரி, ஸ்க்ரீனில் வந்தாலே அவங்க மாஸ் தான். இது கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கான செய்தியை வந்து சொல்ல வரா மாதிரி. ஏன்னா அவர் மேடையில் பார்க்கும்போதே பார்த்தோன்னா அப்பப்போவே சிஎம் காட்டி கொடுக்கறது, பேக் டு பேக் அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் தி அவருடைய இன்டென்ஷன் என்ன இருக்கும்னா டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸாக தான் இருக்கும். பாலிடிக்ஸ் ஓரியன்டாக கொஞ்சம் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா கமர்ஷியலாக கண்டிப்பாக அவ்வளோவா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் ஃபீல் தான் பண்ணுறோம், நோ அதர் கோ. பட் அவருடைய இத்தனை படங்களை பார்த்து ஹாப்பி ஆக வேண்டியதுதான். நெக்ஸ்ட் இயர் வந்து டபுள் ட்ரீட் இருக்கு. ஒன்னு எலெக்ஷன், ஒன்னு வந்து படம் ரிலீஸ். அதை எப்படி பாக்குறீங்க? இந்த படம் ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா மக்கள் வந்து விஜய் போட்டு போடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. நல்லா இருக்கு, ஒரே கூஸ் பம்பாக இருக்கு. கண்டிப்பாக இது ஃபேன் பாய் ஃபிலிமாக தான் இருக்கும். பட் அவர் பாலிடிக்ஸ் வர்றது கொஞ்சம் எல்லாருக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆஸ் எ ஃபேனாக அவரோட ஒரு ஹீரோ மெட்டீரியல் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு லாஸ் தான் அவர் இல்லைன்னா. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக தியேட்டருக்கு வர வைக்கிற ஒரே என்டர்டெய்னர் அவர் மட்டும்தான். ஸோ அவர் இல்லைன்னா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்போ விராட் கோலி இல்லைன்னா எப்படி டெஸ்ட் மேட்ச்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்டேடியம்ஸ்லாம் ஆடியன்ஸ்லாம் கம்மியாவாங்க. ஸோ கேமரா ஃபுல்லாக விராட் கோலி பக்கம் தான் இருக்கும். அது மாதிரி தான் விஜய் ஆல்ரவுண்டர் அவர் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸு. பட்டு அவர் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்கேஸ் அவர் ரூலிங்கில் இருந்தார்னா அவர் நடக்க முடியாது. அவர் வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்கலாம். பட் இன்கேஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா ஃபிலிமே அவர் கண்டினியூ பண்ணலான்ட்டு இப்போ சிரஞ்சீவிலாம் அங்கே பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி விஜய் பண்ணலாம். ஸோ விஜய் சார் பண்ணலாம். டேரக்டர் ஆஸ் எ டேரக்டர் ஹெச் வினோத் வந்து ஒரு நல்ல ஒரு டேரக்டர், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள டேரக்டர் அவர். ஸோ அதனால் இந்த ஃபிலிம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது விஜய் சாருக்கு ஒரு கெரியர் கண்டிப்பாக இருக்கும். அவருக்கும் ஹெச் வினோத்துக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல இதுவாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபிலிம்ன்றாங்க, நம்மளால் நம்ப முடியல. இருக்கும், கண்டினியூ ஆகும். சும்மா லாஸ்ட் ஃபிலிம் சொல்கிறாங்க, அது இருக்காது. மாசான்ஸ் தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா லாஸ்ட் படம் ஆச்சு, கஷ்டமாக தான் இருக்குது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இன்னும் பெரிய ஃப்ரேமுக்கு வர போகிறாரு. ஸோ அப்போ டெய்லி பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிறது ஜாலி தானே, நம்மளுக்கு மாஸ் தான். தளபதி ஃபேனில் மஜாவாக இருக்கும். பை த ஃபேனாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவர் பொலிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ஸோ அவர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லுமே பொலிட்டிக்கல்ஸு. ஸோ நம்மளுக்கு தான் எல்லாமே பண்ண வர்றாரு. ஸோ ஒரு புது லீடர் வர்றப்ப நம்மளுக்கு நல்லது தான். அதுவும் எங்கள்
தலைவரே வர்றப்ப ஜாலி தான். அந்த படத்துல இருந்து ஏதோ சொல்ல வராரு நம்மளுக்கு. கண்டிப்பா ஒரு கருத்துள்ள நல்ல படமா இருக்கும். லியோதாஸ் லுக் மாதிரி இருக்கு. லியோதாஸின் காப் வெர்ஷன் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. வெயிட்டிங் தான். இல்லை பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் தான் சொன்னாங்க. ஸோ அது இது பார்க்குறப்ப அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா பாலிடிக்ஸ் இருக்கும் படத்துல. அது எல்லா படத்துக்கும் இருக்கிறதான தளபதி படத்துக்கு. படத்தோட கிளிம்ஸ் நல்லா இருக்கு. இதுதான் விஜயோட கடைசி படம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்ப்போம். ஐ திங்க் 26 எலெக்ஷன்ல விஜய் வந்தா நல்லா இருக்கும். அந்த வரத்துக்கான இது முன்னாடியே இந்த படத்துல அவர் காட்டுவாருன்றது எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. இல்ல லாஸ்ட் படமா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். திரும்ப மூவிஸ்க்கே வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. வேற லெவல்ல இருக்கு. இது இந்த மெர்சல்ல அந்த லுக் மாதிரி இருக்கு. அதான் வெயிட்டிங். ஜான் 2026 ஐ திங்க் விஜய்னாலே அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிடும். அது அது எப்படி பார்த்தாலும் ஓடிடும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. பிளஸ் காப்ன்றனால ப்ரீவியஸா அந்த காப் படமும் பயங்கரமா ஓடிச்சுல தெரியும். ஸோ அப்வியஸா இதுவும் பயங்கரமா ஓடும். லுக்கே நல்லா இருக்கு. மாசா இருக்கு. ஓடிடும் படம் எப்படி இருந்தாலும். பொலிட்டிக்கலா அதுல கொஞ்சம் சில விஷயங்கள் இன்வால்வ் பண்ணுவாங்க. பட் ஃபுல்லா இருக்காதுன்னு தோணுது. படம் நிறைய நடிக்கணும். அதான ஃபேன்ஸுக்கு ட்ரீட். தளபதி ஃபோட்டோவெல்லாம் கையில் பச்சை குத்திருப்பேன் இடது கையில். படம் அவர் எடுக்கப்படுது இதுதான் லாஸ்ட்டு படம் எங்கள் தலைவர். இதுக்கு முன்னாடி படம் எடுத்திருந்தார். இப்போ அரசியலில் உக்காடுறதுனால அவர் இந்த ஒரு படமோட லாஸ்ட்டுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படமோட இல்லை, இன்னும் படம் எடுத்துக்கினே இருக்கணும். மக்களுக்கும் நல்லது செஞ்சால் தான் இது அரசியல் படம் தான். ஏன்னா இப்போ ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது அரசியல் படம் தான். ஆனால் அது கெத்தாக எடுத்துருக்காரு படத்தை. ஃபஸ்ட்டு சீன் லுக்கே நல்லா இருக்கு. இது ஃபஸ்ட்டு சீனா செகண்ட் சீனான்னு தெரியல, நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும். ஜில்லா படம்ல இந்த படம் இல்லை, மெர்சல்ல இந்த மீசை முறுப்பாரு பார்த்தியா, அது வேற ஸ்டைலு. இதில் வேற ஸ்டைலு காட்டிருக்காரு அண்ணன். அவ்வளோதான் வித்தியாசம். எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது. அவர் நெஞ்சு படம் எடுத்துனே இருக்க நாங்களும் ஆசை தான் படுறோம். ஆனால் அவர் லாஸ்ட்டு படம்ன்றாங்க. எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது அவர் படத்தில் நடிக்காமல் போகிறது. நல்ல விஷயம் தான், அது இல்லைன்னு இல்லையா. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. புரியுதுங்களா. ஒரு இப்போ போன அரசியல் வலைங்களாம் எல்லாம் பணமும் இதுவும் கேட்டாங்கன்னு யாராச்சும் ஒருத்தரை எட்டி பார்க்கல. இந்த வெள்ளம் தண்ணி வந்தது அப்போ பார்க்கல, இது செய்யலை, இது பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல. இப்போ இவர் வந்திருக்காருன்னா 200 கோடி ரூபாய் ஒரு சாதாரண ஒரு நடிகர் இவர் மக்களுக்கு சேவை செய்து வர்றாருன்னா அது நல்ல மனுஷன் தானே. சரி, அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்னுவாங்க. இப்போ அவருக்கு பதில் இவர் வந்திருக்காரு. இது என்ன பொலிட்டிக்கலை விட அவர் நடிக்கிறதா நல்லது. ஏன்னா அவர் அந்த இது அவருக்கு பல கலைகள் டேலண்ட் இருக்கு. நல்ல டேலண்ட்டு, பாடுறது, நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது. ஸோ அதை அவர் வெளிக்காட்டுறது தான் இன்னுமே நல்லது. இன்னுமே அவர் இன்னும் ஒரு இன்னும் ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் அவர் அப்படியே இருந்திருக்கலாம். இல்லை ஒரு 10 வருஷம் கூட இருந்து ஒரு 60-65 வயசுக்கு மேலே வேணா அவர் அரசியலுக்கு வந்திருக்கலாம். இப்போ சின்ன வயசுலேயே வர்றது ரொம்ப கலைத்துறைக்கு ஒரு இது இழப்பு மாதிரி தான். ஏன்னா அவர் நல்லா நடிக்கிறாரு, நல்லா பாடுறாரு, நல்லா இது டான்ஸ் ஆடுறாரு. ஸோ அது அவருக்கு ஒரு கலையை ரசிக்கிறவங்களுக்கு ஒரு இழப்பு தான். முழுக்க முழுக்க அரசியல். ஏன்னா அவர் அரசியலுக்கு வரனால அது அரசியல் படம் தான். அவர் அண்ணன் மாதிரி அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ப்ரோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். பட் அது எந்த அளவுக்கு போகுன்றது நமக்கு தெரியாதுல்ல. லைக் இப்போ டிஎம்கேன்றவங்க இப்போ காலங்காலமாக இதில் இருக்காங்க பொலிட்டிக்ஸில். இப்போ சடனாக நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற முடியுமான்றது பெரிய டவுட்டு தான். 2026 பார்த்தீங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் அது என் பெர்ஸ்பெக்டிவ்ல டவுட்டு தான். பார்ப்போம், லெட்ஸ் சீ ப்ரோ. என்ன கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 மூவிஸ்ல ஃபுல் ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க தான். கடைசி படம் கண்டிப்பாக ஃபுல் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. என்கிட்ட கேட்டா கண்டிப்பா மாசா இருக்குன்னு தான் சொல்லுவேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் நடிப்பாரான்னு நமக்கு தெரியல. பட் படத்துல அவர் இருக்காரு, அதனால அதை பாக்கிறதுக்காக நான் கண்டிப்பா படம் போவேன். நான் சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு தளபதி பிடிக்கும். அவர் எப்படி இருந்தாலும் பிடிக்கும். அது இது அரசியல் படமா இல்லையா அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நான் கண்டிப்பா போய் படம் பார்ப்பேன். இல்ல ஆக்சுவலி இது ரொம்ப நாளா ஃபீலிங் இருக்கு. ஏன்னா நான் தளபதி ஃபேன் ஆனது கில்லி, குஷி, அப்புறம் சச்சின் இந்த மாதிரி மூவிஸ் பார்த்து. ஸோ லாஸ்ட் படமா அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல். எனக்கு ஆக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்காது. ஸோ மேபி கேட்கணும் அப்படின்னா அதை மாதிரி கேட்பேன். மாசா இருக்கு, போலீஸ் அந்த மாதிரி லுக்ல இருக்காங்க. ஸோ ஃபயரா இருக்கும்னு தோணுது. வி நீட் போத். ஏன்னா ஈவன் எம்ஜிஆரோட பேட்டர்னு பார்த்தா எம்ஜிஆரும் மூவிஸ் நடிச்சிட்டு இருந்தாரு, பேரலா அரசியலும் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இஃப் யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஒன்லி அரசியல், லைக் வி நீட் சம் சேஞ்ச். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே பாஸ்ட் ரொம்ப வருஷமா இருந்துட்டாங்க. ஸோ வி நீட் சம் சேஞ்ச். ஐ திங்க் ஹி ஹேவ் டு. இப்போ இருக்கிற ஃபேன்ஸ் பேஸ் அதெல்லாம் பார்த்தா he will give a tough. I wish him a many more happy returns of the day. Will
see him as a CM soon. அவர் இளைய தளபதியாவே இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து இப்ப அவருக்கு நிறைய ஃபேன் கிளப் இருக்கிறதுனால அதிர்ஷ்டவசமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தொடர்ந்து ஜெயிப்பாரான்னு அவர் மக்களுக்கு என்ன செய்யறாருன்னு பொறுத்துதான் இருக்கு.